முத்தமாக்கா, முத்தமாக்கா, என்ன பிள்ளை? குழந்தைக்கு காய்ச்சல் கொதிக்குதுக்கா, விபூதி போடுக்கா. அம்மாடி, என் கையால விபூதி போடுறத விட என் மருமகன் கையால விபூதி போட்டா எல்லாம் சரியா போயிடும். என்ன அவர் மேல பழனி ஆண்டவரே இருக்காரு. வா பிள்ளை வா. தஞ்சை மாவட்டத்தில் என்னங்க என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்ன செய்ய? என் மகளும் மருமகனும் ஒண்ணும் சேரக்கூடாதுன்னு தானே உங்களை காவலுக்கு போட்டேன். இங்க உட்கார்ந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்களே. பஞ்சாங்கமா படிக்க சொல்ற? அடியே சின்ன சிறுசக ஜாலியா இருந்துட்டு போட்டுமே, அத போய் பிரிக்க சொல்றியே. ஏன் மருமகன் மனுஷ ஜென்மமா? தெய்வ பிரவியாச்சே. அவர் மேல முருகனே குடி ஒன்று இருக்காரு. நீங்களும் இருக்கீங்களே, உங்க மேல ஒரு பேய் பிசாசு அண்டி இருக்குமா? நீ இருக்கிற வரைக்கும் ஏதாவது அண்டுமா? என்னங்க இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, விபூதி போடணும். போய் சீக்கிரம் மருமகனை கூட்டிட்டு வாங்க. அத்தா, தாலியும் கட்டிட்டு இப்படி வேலையும் போட்டுட்டாங்களே சரசு. அத்தா, யாரும் பாக்கல. ஐயோ மாப்பிள மாப்பிள, குழந்தைக்கு உடம்புக்கு சௌகரியம் இல்ல, கொஞ்சம் வந்து விபூதி போட்டு வாங்கலாம். மாமா இன்னும் முதலரவே நடக்கல, அதுக்குள்ள எப்படி உங்க மகளுக்கு குழந்தை பிறக்கும்? பக்கத்து வீட்டு குழந்தை மாப்பிள. ஏன் மாமா தொந்தரவு பண்றீங்க? நான் ஒண்ணும் தொந்தரவு பண்ணல, உங்க அத்தை தான் தொந்தரவு பண்றான். வரமாட்டேன். சொன்னா கேளுங்க, வாங்க வாங்க மாப்பிள. வாங்க மாப்பிள, வாங்க மாப்பிள வாங்க. இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, உங்க கையால விபூதி போடுங்க மாப்பிள. ஏத்தே என்ன தொந்தரவு பண்றீங்க? மாப்பிள உங்க மகமே எனக்கு தான் மாப்பிள தெரியும், கொஞ்சம் விபூதி போடுங்க மாப்பிள. மாப்பிள இதுல என்ன கஞ்சத்தன, அரைப்படி அள்ளி போடுங்களேன். என்ன சக்தி, என்ன சக்தி? அழுதுட்டு இருந்த குழந்தை சிரிச்சிருச்சு. தெய்வ சக்தி தான், ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாப்பிள உங்களை பார்த்த உடனே அழுதுட்டு இருந்த குழந்தை சிரிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஊரே சிரிக்க போகுது. சண்முகண்ண 10 நாளா காய்ச்சல கிடந்த புள்ள மேல விபூதியை பூசினாரு. காய்ச்சல் பஞ்சா பறந்துருச்சு. அப்ப விபூதி அள்ளி பூசினாராம், கண் பார்வை வந்துருச்சான். ஊம வாயில விபூதி அள்ளி போட்டாரு, பேச ஆரம்பிச்சுட்டான். நொண்டி புள்ளைக்கு விபூதி போட்டாரு, புள்ள நடந்து போகுது. என்ன சாப்பிடுறாரா? பாலும் பழமும் சாப்பிடுறாரா? அதான் பொழுன்னு இருக்காரு. சாமி நான் நினைச்சது நடந்தா உங்க வாயில சக்கரை கொட்டதா வேண்டிக்கிட்டேன். வாய்க்குள்ள கொட்டு. சும்மா அண்ணே இங்க பாருங்க அண்ணே, எவ்வளவு கூட்டம் எவ்வளவு கூட்டம். இந்த நாட்டுல ஒருத்தனுக்கு கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சுன்னா கூடிக்கிட்டே இருப்பானுங்க. வாழ்க வாழ்கன்னா வாழ்கன்னு சொல்லிட்டே இருப்பானுங்க, ஒளிக ஒளிகன்னா ஒளிகன்னு சொல்லிட்டே இருப்பானுங்க. எப்பத்தான் விடுவானுங்க? செத்தாத்தான் விடுவானுங்க. செத்தாலும் விட மாட்டாங்கன்னு அதுவும் சரிதான், இறந்த நாள் கொண்டாடுவானுங்க. அது நிறுத்துங்கம்மா. அத்தை சாமி இப்படி 100கணக்கான பேரு என் வாயில சர்க்கரையை போட்டா என் உடம்பு என்னத்துக்காக? ஐயோ ஐயோ, என் பையனுக்கு சர்க்கரையா ஊட்டானுங்களே, கடைசியில என் பையன் சர்க்கரை வியாதி வந்து சாக போறான். ஐயோ கால் அடிச்சிட்டானே, கால் அடிச்சிட்டானே. இவருங்க எவனாவது தலையில அடிச்சிருவான். டேய் உனக்கு என்னடா வேணும்? சாமி எனக்கு வளர்ந்த பொண்டாடி தேவை. வளர்ந்த பொண்டாட்டியா? ஆமா. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. சாமி சாமி சாமி, உங்க புண்ணியத்துல வெண்ணெய் வியாபாரம் ஓஹோ நடக்குது. வெண்ணெய் அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேன், இந்தாங்க வெண்ணெய். அடுத்து என்ன? தயிரா? அத பாருங்க, வெண்ணெய் அடிக்க. ஐயோ பாலா? தண்ணி கலந்த பாரு, தலையில அடிக்கிற பாரு. ஊத்து. தயிர் இருந்தா கொண்டுட்டு வந்து கொஞ்சம் ஊத்துமா, ஊத்து. உயிரோடு இருக்கும் போதே பாலை ஊத்துறானுங்களே, கடைசியில தயிர் ஊத்தி கடைஞ்சி வெண்ணையும் எடுத்துருவானு போல இருக்கு. இந்தாங்க சாமி, உங்களுக்குன்னே கொண்டாந்தது. ஐ மாம்பழம். சாமி நீங்க பழம் திங்க கூடாது. அப்ப ஏன் படைக்கிறீங்க? படைப்போம், ஆனா சாமி திங்க கூடாது. அத நாங்க நின்னுக்கிறோம். அடுத்து பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தம் வேணாம். உட்காருங்க சாமி. அதுல தேன்லாம் கலந்துருக்கு, முடி நரைஞ்சு போயிடும். வேணாம் வேணாம். நிறைய தெரியல, எங்களுக்கு சாமி உங்களுக்கு இல்ல. ஊத்துங்கயா, ஐயோ ஐயோ ஐயோ. அப்படியே அப்படியா அப்படியே அவ்வளவு ஊத்து. வலிச்சு ஊத்து, வலிச்சு ஊத்து, உள்ள கை விட்டு வலிச்சு ஊத்து. மிச்சம் இருந்துச்சுன்னா நீ உட்காந்து வலிச்சுட்டு உட்காந்துருப்பா. போதும்பா. அப்பா ஐயோ ஐயோ ஐயோ, குடங்குடமா பணம் குவியுதே குவியுதே. என் பையனை வச்சு அவ சொத்தை அடையலாம்னு பார்த்தேன், கடைசியில என் பையனை வச்சு ஊர் சொத்தெல்லாம் வசூல் பண்றாளே வசூல் பண்றாளே. 7வது குடம் போகுதுன்னு. அடுத்து என்னென்ன? 8வது குடம். சும்மாரியா, கணக்கு பாக்குறதுக்கு உட்காந்துருக்கோம், எரிச்சல கிளப்பிக்கிட்டு. ஐயோ, என் பையனுக்கு மொட்டை அடிச்சுட்டாலே, விட்டா ஊருக்கே மொட்டை அடிச்சிருவா போல இருக்கு. இதுக்கு ஒரு வழி பண்றேன். மொட்டை அடிக்கிறது? இது அடிக்கிறதுக்கு சும்மாரியா. ஐயா, நம்ம சின்னையா காவு பொறுப்பு ஏத்ததுல இருந்து
வயக்காடு வாழை எல்லாம் விளைஞ்சது விளைஞ்சபடியா இருக்கு, காய்ச்சது காய்ச்சபடியா இருக்கியா? ஐயா, முன்னெல்லாம் நம்ம ஊர் பொம்பளைங்க கழுத்துல காதுல நகைய போடாம வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டு வெளியே வருவாங்க. இப்ப தைரியமா போட்டுக்கிட்டு வெளியே வர்றாங்க. அது சரி, வயலெல்லாம் வெளுத்து கிடக்கு, ஏன் உரம்படலையா? போடலீங்க. ஏன் டவுனுக்கு போய் வாங்கிட்டு வரணுங்க. ஏன் உங்களுக்கு நேரம் இல்லையோ? போட, போய் வண்டி கட்டிட்டு போய் ஒரு 10 மூட்டை வாங்கிட்டு வந்து போடு போ. இங்கேயே நம்ம பொழப்புல மண்ணெளி போட்டுட்டான். அந்த சங்கையா பயல ஒரேடியா தீர்த்து கட்டணும். நான் பூவாயி கழுத்துல தாலிய கட்டணும். அவன் கண்ணுல நாம மண்ணெளி போடணும், அவன் ஊர்லயே திருடணும், அவனுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வாங்க சார், உள்ள வாங்க சார். வாங்க சங்கையா தம்பி. ஆ. எங்க வீடு எவ்வளவு பேரும் புகழமா இருக்கு. இப்பதான் வரீங்களா? சாமி கிட்ட பிரசாதம் வாங்கிக்கங்க. நான் சாமியை தரிசிக்க வரல. சார் வந்து என்டோமெண்ட் போர்டு ஆபீசர். சாமி பேரை சொல்லி உண்டியல் வசூல் பண்றவங்கள பிடிக்கிறவர். ஐயோ நான் இல்ல. பாத்தீங்களா சார், நானும் அறுபடை வீடெல்லாம் சுத்தி இருக்கேன். ஆனா இப்படி ஒரு முருகனை நான் பார்த்ததே இல்ல. ஊர்ல உள்ள ஜனங்க பணம் எல்லாம் இந்த உண்டியில தாங்க இருக்கு. சம்பந்தி, நமக்குள்ள ஏன் வம்பு? இருக்கிற ஆளு பதிவு பிரிச்சுக்குவோம். இத முதல்ல சொல்ல வேண்டியதானே, முத்துனதுக்கு அப்புறம் சொல்றிய. இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த சாமி பேரை சொல்லி உண்டியல் வசூல் பண்றீங்க? என்ன வச்சுதாங்க என் மேல பழனி ஆண்டவர் இருக்காராம். என்ன மொட்டை அடிச்சு பட்டை அடிச்சு கொட்டையும் கட்டி விட்டுட்டாங்க. முத்தமா, உங்க மேல ஆக்ஷன் எடுக்க போறோம். வேண்டாம் சார், இந்த உண்டியல் பணத்தை கொண்டு போய் பழனி உண்டியல போட சொல்லிடுறேன். என் பையனை வச்சு வசூல் பண்ணீங்கல்ல, அதான் அந்த பழனி ஆண்டவனுக்கே பொறுக்கல. நீ மட்டும் யோக்கியமா? ஒரு பொம்பளை காசை சுருட்ட பாத்தில, அதான் உன் மக ரூபத்துல பழனி ஆண்டவரே வந்து எங்க கண்ணை திறந்தாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தீங்க, இந்த ஆளை உண்டியல உடைச்சிருப்பார். நாங்களா உண்டியில உடைக்கிற பரம்பரை? உடைக்கிறவன புடிக்கிற பரம்பரை. ஏன்பா பழசெல்லாம் கிளப்புற? பின்ன புதுசாவா கிளப்புவாங்க? சும்மா இருடா, சும்மா இருங்க. இவன் வேற முருக வேஷத்துல வந்து நம்ம உயிரை வாங்குறான். முத்தமாக்கா, இதுவரைக்கும் உண்டியல வசூல் பண்ண எல்லாத்தையும் கொண்டு போய் கோயில போட்டுருங்க. அப்பதான் நீங்க தப்பிக்க முடியும். என்ன சார்? தட்ஸ் கரெக்ட். உண்டியல மட்டும் இல்லங்க, என்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் அந்த பழனி ஆண்டவருக்கே எழுதி வச்சிடறேன். அம்மா, அப்ப எங்க கதி? நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. இந்த வீடும் 10,000 உனக்கு தரேன். உங்க காசு சொத்து எனக்கு தேவையில்லை. நானே உழைச்சு உங்க பொண்ணை காப்பாத்திக்கிருவேன். ஷாபாஷ். மாமா, இந்த கம்ப பிடிங்க. நானா கிடைச்சேன். அப்பா, நாங்க முதல்வருக்கு போறோம், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. கொட்டையை கழட்டி போட்டுட்டு சட்டையை போட்டுக்கிட்டு வா. அப்பா, முதல்வருக்கு போகும்போது எப்படிமா மொட்டையோட போறது? போடா. ஐ ஓடியாந்துரு. உள்ள திங்கிற சோத்தை தள்ளி விட்டீங்களே பாவிங்களா! பாவி, என்னடா இது? எங்க ஊர் காவல்காரருக்கு தெரிஞ்சா உங்களுக்கு கண்ட விதமா வச்சு போட்டுருவாங்க. செய்ய முடியும். அந்த ஐயனாரே ஊருக்கு வெளியே அறிவாளை கையில வச்சு சும்மா உட்கார்ந்துருக்காரு. உங்க காவல்காரனை கிழிக்க போறான். வெட்டியா என்ன பேசிட்டு இருக்கீங்க? 2 பேரும் சேர்த்து கட்டி போடுங்க சீக்கிரம். தம்பி, பாத்தீங்களா தம்பி இந்த அக்கிரமத்தை? நீங்க காவல்கார வந்ததுக்கு அப்புறமா நாங்க நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சோம். இப்போ இந்த கொள்ளக்கார பசங்க எங்க கொடுமைப்படுத்துறாங்க ஐயா. கவலைப்படாதீங்க ஐயா, அந்த கொள்ளக்கார பசங்களை இனி நான் விட்டு வைக்க மாட்டேன். அவங்க அக்கிரமங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அங்கய்யா, நீ எடுத்த முடிவு சரிதான். ஆனாலும் அந்த பயலுக இல்ல சிக்கந்தர் பாய், இந்த விஷயத்துல என் உயிரே போனாலும் சரி, அவங்க கண்ணன் தொண்டமா வெட்டாம விட மாட்டேன். உன் கோபத்துல நியாயம் இருக்கு. ஓட்டப்பாலத்துக்கிட்ட ஒத்தியா வர வண்டியில வழிமறிச்சு ரொம்ப காலமா கொள்ளையடிச்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்களை புரி வச்சு தான் பிடிக்கணும். ஓஹோ, ஓட்டப்பாலத்துல ஒத்தையில வர்ற வண்டிகள்லாம் வழிமறிச்சு கொள்ளையடிக்கிறாங்களா? அதையும் பாத்துறேன் பாய். என்ன வண்டி நின்னுடுச்சு? மாடு சாணி போடணுமா? நின்னுருச்சு. போட்டிருக்க நகையெல்லாம் கழட்டித்தான். என்னடா மறைக்கிற? நகையெல்லாம் கழட்டி கொடுக்க சொல்றான். சொல்றேன்டா.
பொம்பளை நினைச்சில வண்டியில வந்தேன். நீங்க எல்லாம் ஆம்பளைகளா? அட பாவிகளா. ஏங்கப்பா இவ்வளவு முடி வச்சிருக்கேன். உங்க அப்பா நான் பாவதரா? அண்ணே, இந்த திருட்டு பசங்களை போலீஸ்ல படுத்துருவான். ஒருத்தன் தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. ஓடா ஓடியா. சின்னக்கால என்னடா சங்கையா நம்ம ஆளுங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டான். இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? துத்தேரி மாறு வேஷத்துல வந்து ஏமாத்திட்டான். சங்கையா மட்டும் நம்ம கையில கிடைச்சிருந்தான்னா இந்த கருவேலங்காட்டு ஓனாய்க்கு தீனி போட்டிருக்கலாம். இனிமேல நாம சும்மா இருக்க கூடாது. அவனே நாம இருக்கிற கருவேலங்காட்டு பக்கம் வரணும். அதுக்கு ஒரே வழி என்ன பண்ணு சாமி? கரும்பு தோட்டத்தில் திருட்டு பழக தீ வச்சுட்டாங்க. பூரா பக்கம் எரியுது. சீக்கிரம் வாங்கண்ணே.